இந்த மாதிரி திங்ஸ். அண்ட் வென் பீப்புள் ஆன்லைன் உங்களை தே வாண்ட் டு அப்யூஸ் யூ ஆன்லைன், சும்மா நானே என்னோட இது பிக்சர்ஸ் பார்த்துருக்கேன். டீப் ஃபேக் மாதிரி இது இப்போ நடந்த விஷயம் இல்லை. அது மேபி இப்போது ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, அதனால தான் யூ கான் டெல் த டிஃப்ரென்ஸ். மேபி இட்ஸ் பிகமிங் பிகர் இஷ்யூ. பட் இது ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு ஆகிட்டே இருக்குது, எஸ்பெஷலி ஃபார் அன் ஆக்ட்ரஸ். அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த டே பீங் அ பப்ளிக் ஃபிகர் இஸ் நாட் ஈஸி. ஏன்னா நான் தான் even if I have security around me, at the end of the day I have to protect myself la. You know, there's so much negativity, there's so much idadu. I feel like the tag of being an actress sometimes is not a very positive tag. அந்த மாதிரி பொம்பளைங்க வாழவே கூடாதுன்னு சொல்கிறேன். அதில் எங்கே அஜித் சாரை மெரிட்டுறேன்? இல்லை, அது ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி டெரராக இருக்குல்ல. ஏன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க? You could see Ajit sir just lying down, அப்படியே lying down, you know, in the car, அப்படியே chilling. I think எல்லாரும், everyone who cooks, என் அம்மாவும் அப்படி தான் இருப்பாங்க அண்ட் சாரும் அப்படி தான். பேண்டமிக்கில் இருக்க டைமில் இந்த படங்களே இல்லை. வாட் வாஸ் த நெக்ஸ்ட் ஆப்ஷனில்? ஆமாம், சிவகார்த்திகேயன், லோகேஷ், நிறைய டிரெக்டர்ஸோட நான் வேலை பண்ணியிருக்கேன், நிறைய ஆக்டர்ஸோட வேலை பண்ணியிருக்கேன். வேறு ஐவ் சீன் தம் க்ரோ. படத்தோட ஃபஸ்ட்டு இதுவே வந்து ஒரு கார் ரேஸ் வந்து அஜித் சார் வந்து வண்டி ஓட்டி அது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு மேக்கிங் வீடியோ போடும்போது உங்களுக்கு அது எப்படி இருந்தது? எல்லாருக்கும் ஒரு என்னென்னா அஜித் சாரோட பிரியாணி எப்பவுமே செட்டில் வந்து அவர் பண்ணுவார்னு ஒரு பேர். உங்களுக்கு இதே மாதிரி அந்த செட்டில் அது அமைஞ்சது? நீங்கள் அந்த பிளேஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த படத்தோட லாஸ்ட் இப்போ ஒரு பாட்டு வந்து பயங்கரம் ட்ரெண்டிங்கில் போகுது. அஜித் சாரும் த்ரிஷாவும் டான்ஸ் ஆடி இருக்காது. சார் இந்த டான்ஸில் நம்ம இல்லாமல் போயிட்டோமே அப்படின்னு எதாவது நினச்சிட்டு சவேரேக்கா சாங். கேடி பில்லா கில்லாடி ரங்கால நீங்கள் பார்த்த சிவகார்த்திகேயனும் இப்போ அவரோட க்ரோத் எப்படி பார்க்குறீங்க? ட்ரெய்லர்லேயே உங்கள் சீன் மட்டும்தான் நீங்கள் வந்து அஜித் சாரை மிரட்டுற மாதிரி இருக்குது. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் விடாமுயற்சி படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகை ரஜினியாவோட தான் நம்மளுடைய நேர்காணல் இருக்கிறது. அவங்க இந்த படத்தில் ஒரு புரோட்டகனிஸ்டா இல்லை ஆன்டகனிஸ்டான்றது அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். அதுக்காக தான் இந்த இன்டர்வியூவா? புரோட்டகனிஸ்டா ஆன்டகனிஸ்ட் இல்லை, அது ட்ரெய்லர்லேயே உங்கள் சீன் மட்டும்தான் நீங்கள் வந்து அஜித் சாரை மிரட்டுற மாதிரி இருக்குது அந்த ஒரு ட்ரெய்லர் கட்லேயே பார்க்கும்போது. ஸோ எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, நீங்கள் வில்லனா இல்லை நீங்கள் ஹீரோவா? அது உங்களுக்கு Feb 6th தெரிஞ்சிடும். எப்போ பார்க்குறீங்க அப்போ தெரிஞ்சிடும். இல்லை, பொதுவாக வந்து எந்த ஒரு படமும் வந்து மேல் கேரக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து வில்லனாக இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் ஒரு ஃபீமேல் லீடு இருக்கும்போது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, அதனால் கேட்குறேன். நீங்கள் லீடு வந்து நெகட்டிவ் ஷேடில் இருக்கு. என்னோடய டைலாக் என்னன்னு தெரியுமா? அதில் அந்த மாதிரி பொம்பளைங்க வாழவே கூடாதுன்னு சொல்கிறேன். அதில் எங்கே அஜித் சாரை மெரிட்டுறேன்? இல்லை, அது ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி டெரராக இருக்குல்ல. நான் உங்களை அப்படிலாம் பார்க்கவே இல்லையே. வெல், மேபி தமிழ் ஆடியன்ஸ்க்கு அது புதுசாக இருக்கும். பட் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் ப்ரோட்டாகனிஸ்டா ஆன்டாகனிஸ்டான்னு. சரி, உங்களோட 20 years ஜேர்னி அந்த கண்ட நாள் முதலும் இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கிறீங்களே, இது என்னோட சீக்ரெட் என்ன? அப்படியே இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? அப்போ நான் பண்ண வேலை எல்லாமே எதுவுமே ஒர்க் ஆகலையா? அந்த சாம்னு எல்லாமே அப்படியே அந்த 20 years அப்படியே சொல்கிறீங்களா? நான் ஃபிசிக்கலாக நினச்சேன். ஃபிசிக்கலாக சொல்கிறீங்களா? ஃபிசிக்கலாக இல்லை மேம், போத் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எல்லாமே. சும்மா ஐம் ஜஸ்ட் புல்லிங் யுவர் லெக். எப்படின்னா எதுவும் ஐ மீன் ஐ டோன்ட் அவ்வளோ எஃபர்ட் எல்லாம் போடுறதில்ல. பட் ஐ லைக் டு பி யங், ஃபீல் யங், ஃபன்னாக இருக்கணும், யங்காக இருக்கணும்னு ஒரு இது ஆல்வேஸாக இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்கக்கூடாது லைஃப்பில். பட் அதை தவிர there's no secret as such. மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து அஜித் சாரோட காம்பினேஷன் அதிகமாக இருக்கா இல்லை அர்ஜுன் சாரோட காம்பினேஷன் அதிகமாக வருமா? ஏன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க? மேத் கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்குறீங்க. லைக் சரி, ஓகே, அர்ஜுன் சாரோட இல்லை, எப்பவுமே போத் ரெண்டு பேருமே வந்து அந்த மங்காத்தா காம்பினேஷனில் வந்து பயங்கரமாக ஹிட்டு இந்த காம்போ வந்து மீண்டும் வந்து இதாகுது. ஸோ எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதில் உங்களுக்கும் அர்ஜுன் சாருக்கும் இதுக்குமே ஒரு ஒரு ரோல் வந்து ஒரு புதுசாக எங்களுக்கு தெரியுது அந்த ட்ரெய்லர் கட்ஸு அந்த டீசர் கட்ஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ என்ன மாதிரி ஒரு அதுவும் உங்கள் ஹேர் ஸ்டைல் எல்லாமே
எல்லாம் ஒரு சேஞ்ச் ஒரு இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத ஒரு ரெஜினாவாக இந்த படத்தில் பார்க்குறோம். ஸோ என்ன மாதிரி இது கதாபாத்திரம் நாங்கள் எதிர்பார்க்கலாம்? அது டெஃபினட்டாக இருக்குங்க. பிகாஸ் நான் ரைட் ஃப்ரம் த லுக் எல்லாமே தெலுங்குல நிறைய பண்ணியிருக்கேன், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். தெலுங்கு ஈவன் ஹிந்திலேயும். ஆனால் தமிழில் எனக்கு அவ்வளோ வாய்ப்பு கிடைக்கல இந்த 20 இயர்ஸில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ கிடைக்குது. அண்ட் அது நான் நான் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு இட்ஸ் அ சேலஞ்சில் இட்ஸ் ஆல்சோ புதுசாக ஏதாவது பண்ணுறேன். இட்ஸ் நைஸ் ஃபார் த தமிழ் ஆடியன்ஸுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஆமாம், ஐ திங்க் எவ்ரி ஒனோட கான்ட்ரிபியூஷன் இதில். மகிழ் சார் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க, ஐ வாண்ட் யுவர் ஹேர் டு ஆல்சோ ஹேவ் அ கேரக்டர், இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அண்ட் லுக் ஆல்சோ ஹி செட் யூ ஹாவ் டு லுக் வெரி நைஸ் பிரிட்டி, அந்த மாதிரி ஒரு யூனோ பொண்ணு. அண்ட் வெரி ஃபன் லவ்விங் பொண்ணு, வெரி ஆல்வேஸ் வாண்டிங் டு டூ சம்திங் மாதிரி ஒரு பொண்ணு. மகிழ் சார் படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி த்ரில்லர், அது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பேஸ்டாகவே அந்த ஒரு படங்கள் வந்து அமையும். இந்த ஜானர் இந்த மூவியும் அதே ஒரு பேஸ்டில் தான் இருக்குமா, இல்லை ஒரு மாதிரி ட்ராமட்டிக்கல் பேஸ்ட் மூவி வரும்? அஃப்கோர்ஸ் எல்லாமே இருக்குது ஆக்சுவலி. இட்ஸ் இட்ஸ் அ ப்ராப்பர் த்ரில்லர். ஸோ த்ரில்லர் சொல்லும்போது ட்விஸ்ட் இருக்கும். அண்ட் இட்ஸ் அன் ஆக்ஷன் த்ரில்லர் வேறு. ஸோ ஐ திங்க் எவ்ரிதிங் ஆஃப் மகிழ் சார், ஆல் ஹிஸ் கேரக்டரிஸ்டிக் குவாலிட்டிஸ் இன் ஹிஸ் ஃபிலிம்ஸ் ஆர் இன் திஸ் ஃபிலிம். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு இதுவே வந்து ஒரு கார் ரேஸ் வந்து அஜித் சார் வந்து வண்டி ஓட்டி அது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு மேக்கிங் வீடியோ போடும்போது உங்களுக்கு அது எப்படி இருந்தது பார்க்கும்போது? நான் ஆக்சுவலி நான் டீம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் when I was in பாக்கு அவங்க காட்டினாங்க இது. அண்ட் ஃபார் அ செகண்ட் நான் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. லைக் ஏன்னா நான் அது ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் காட்டினாங்க, ஆனதுக்கப்புறம் காட்டினாங்க. ஸோ நான் அவங்கள பார்க்குறேன் நேரில், அண்ட் இது பார்க்குறேன் லைக் எதுவுமே ஆகலையா அவங்களுக்குன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. கேட்டேன் வேற. ஐ திங்க் அரவ் வாஸ் அ லிட்டில் ஹர்ட் நினைக்கிறேன். பட் சார் ஐ திங்க் அவங்க கைக்கு ஏதோ ஆச்சு. ஆனால் அவங்க பார்க்கும்போது இட் டசன்ட் ஈவன் அவங்க ஹி டசன்ட் ஷோ ஹிஸ் பெயின் வெளியில். அது அப்படியே ரியலாக பார்த்தீங்கன்னா கார் ரேசிங்கிலும் அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் இதாகிடுச்சு. அது அப்படியே அப்படியே அசால்ட்டாக அப்படி நடந்து வராப்புல. ஆமாம் ஆமாம். பட் ஐ திங்க் அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. அவங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க வித் எஸ்பெஷலி வித் கார்ஸ் அண்ட் பைக்ஸில். ஹி ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் வித் திஸ். ஸோ யா, அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்க. அவர் செட்டில் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருப்பாப்லையா? எஸ், அஜித் சார் ரொம்ப இஸ் வெரி லைக் இன்க்ளூசிவ். அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காரணும், இல்லைன்னா பேசணும். ஐ ஸ்டில் ரிமெம்பர் அவங்க நாங்கள் ஒரு கிளிஃப் மேலே அவுட்டோர் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அர்ஜுன் சார் நானும் ஒரு வண்டியில் உட்காந்துட்டு இருந்தோம் வெயிட். ஏன்னா அங்கே இருக்கிற காற்று இட் வாஸ் ரியலி பேட், விண்டோ இஸ் வெரி பேட். ஸோ ஷார்ட் முடிச்சுட்டு அப்படியே என்ன வண்டி இருக்காங்க வி யூஸ்ட் டு கோ சிட் இன் இட். ஸோ அர்ஜுன் சார் என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அண்ட் அஜித் சார் இன்னொரு வண்டியில் இருந்தாங்க. அவங்க ஷார்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ தே வர் டேக்கிங் ஒன் ஷார்ட் அண்ட் யூ குட் சி அஜித் சார் ஜஸ்ட் லைங் டவுன், அப்படியே லைங் டவுன் இந்த கார் அப்படியே சில்லிங். அண்ட் அவங்களுக்கு சேர் இல்லை, இல்லைன்னா கொடை இல்லை, இல்லைன்னா இது இல்லை. இட் டசன்ட் மேக் டூ மச் ஆஃப் அ ஃபஸ். இஸ் அ வெரி டவுன் டு அர்த் ஆக்டர். எல்லாருக்கும் ஒரு என்னென்னா அஜித் சாரோட பிரியாணி எப்பவுமே செட்டில் வந்து அவர் பண்ணுவார்னு இருக்கு. உங்களுக்கு இதே மாதிரி அந்த செட்டில் அது அமைஞ்சது? எல்லாரும் இந்த கொஸ்டின் கேட்குறாங்களே. யா, பிரியாணி தவிர இன்னும் நிறைய இது சமைச்சிட்டு கொடுத்தாங்க. அண்ட் எனக்கு அவங்க பற்றி இது தெரியல. ஷூட்டுக்கு போனதுக்கு முன்னாடி ஐ டென்ட் நோ ஹி லவ்ஸ் டு குக் அண்ட் குக் ஃபார் பீப்புள். ஐ திங்க் எல்லாரும் எவ்ரி ஒன் ஹூ குக்ஸ், என் அம்மாவும் அப்படி தான் இருப்பாங்க. they want to make people eat, make them happy, அந்த மாதிரி ஒரு இது. அண்ட் சார் அப்படிதான். லைக் த மோமெண்ட் ஐ ஹர்ட் அவங்களுக்கு பண்ணாங்க இவங்களுக்கு பண்ணாங்கன்னு ஸோ நான் கேட்டேன் சார் எப்போ சார்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க நாளைக்கு உங்களுக்கு பெப்பர் சிக்கன் பண்ணுறேன் அந்த மாதிரி. அண்ட் நாட் ஜஸ்ட் எனக்காக மட்டும் இல்லை, என்னோட டீம் இருக்காங்க. லைக் ஐ ஹாவ் மை ஹேர் ஸ்டைலிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட், அவங்க எல்லாரும், என் மேனேஜர் எல்லாரும், அவங்களுக்கு எல்லாரும் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ he loves to feed people, he loves to keep the people around him happy. ஸோ உங்களுக்கு 20 இயர்ஸில் ஒரு சேஞ்ச் ஒரு என்னன்னு பார்க்குறீங்க? நீங்கள் ஸ்டார்டிங் உங்கள் கேரியர் இருக்கும்போது ரொம்ப துருன்னு இது இருப்பீங்க செட்டில். இப்போ இந்த ரொம்ப அப்படி நீங்கள் தான் சொன்னீங்க 20 இயர்ஸில் சேமாக தான் இருக்கு. இல்லை அது லுக் வைஸ் சேஞ்ச் இருக்கு. நீங்கள் ஸ்டார்டிங் படங்கள் கண்டனம் ரொம்ப பப்ளியாக ரொம்ப துருன்னு பேசியிருந்தீங்க. ஸோ இப்போ எப்படி அது? I've definitely matured as an actor. எனக்கு அந்த எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் ஐ யூஸ் டு சூஸ் பேக் தென். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்ன மாதிரி ஃபில்ம்ஸ் சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது இட் வாஸ்
யங்கர் நான் சின்ன வயசில் இருக்கும்போது when I used to do my films, இந்த மாதிரி ஒரு ஹோம்ஒர்க் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இது ஸ்லோலி அது டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. லைக் நவ் ஐ ஹாவ் அ ருட்டீன்னு சொல்ல முடியாது, பட் ஐ நோ ஒரு படம் வருதுன்னா இப்போது ஒன்ஸ் ஐ கமிட் டு அ ஃபில்ம் பிஃபோர் ஐ ஈவன் சைன் த கான்ட்ராக்ட் எனக்கு தெரியும்ல நான் இந்த படம் பண்ண போகிறேன்னு. ஐ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் யூனோ ரிசர்ச் பண்ணேன். சப்போஸ் ஒரு கேரக்டருக்கு ரிசர்ச் பண்ணணும்னா அந்த ரிசர்ச் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் மச் பிஃபோர் ஐ சைன் த ஃபிலிம். த மோமெண்ட் ஐ நோ தட் எனக்கு இந்த படம் பண்ணணும்னா தென் அ லாட் ஆஃப் மை ஒர்க் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பிஃபோர். ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் நிறைய பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சு, ஓடிடியாக இருக்கட்டும். ஸோ கண்டென்ட் மூவிஸ் வந்து நிறைய வருது, நியூ டேரக்டர்ஸ் வித் லாட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ இது நல்ல ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? முன்னாடி வந்து ஒரு டெம்ப்ளேட்குள்ளே இருக்கும், ஒரு படம் எடுத்தால் ஒரு 5 சாங்கு ஒரு இது அப்படின்ட்டு இருக்கும். இப்போ நிறைய அந்த கதைக்களம் மாறி ஒரு 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஜானர்ஸ் ஆஃப் மூவிஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டல. I'm glad for that change. For an actor, it's great. Especially pandemicல இருக்க டைமில் இந்த படங்களே இல்லை. What was the next optionல? And then that's when web series and shows took off. And South Indian actorsக்கு ஒரு நேஷ்னல் பிளாட்ஃபார்ம் ஒரு பேன் இண்டியன் பிளாட்ஃபார்மில் நிறைய வாய்ப்பு கிடைச்சிச்சு. And I'm one of those actors who had the opportunity அப்போது. Like a Vijay Sethupathi or any of the actors. So on the change nala people are now open to different types of cinema. In fact Hindi Hindi speaking people Bombay la irukravanga illana wherever in the north avanga Malayalam படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. Because of which now actors have a bigger market as well, not just southல இருக்கிற மார்க்கெட் மட்டும்தான் இல்லை, everywhere it's opened up. So it's definitely been a plus for all of us. இப்போ இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மதகஜராஜா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ everyone people started recollecting the old movies which were going to get released. So excited. அதில் உங்கள் படமும் இருக்குது, அந்த பார்ட்டின்ற படம் ரொம்ப எதிர்பார்க்குற படமாக இருக்குது. ஆமாம், ஐ ஹோப். ஆனால் ஐ மீன் ஐ ஹோப் இட் ரிலீஸ். பார்ட்டி அண்ட் பார்டர் 2 படங்களும் நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா 2 படத்தில் லைக் விடாமுயற்சிலையும் 2 படத்தில் என்னோட கேரக்டர், என்னோட கெட்டப், என்னோட லுக் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இட்ஸ் 2 டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆல் டுகெதர். ஸோ ஐ மீன் ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் இல்லைன்னு நியூ இயரில் வந்து ஒரு லெட்டர் வருது. ஸோ எல்லா ஆடியன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. நீங்களும் ஆஸ் அ ஃபேனாக எப்படி அது? எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல இந்த இது. எந்த படம் இருந்தாலும் when it gets postponed for whatever reason அது ஒரு it is a sad thingல. So not just as a fan, as someone who wants the film to release itself, it was sad. But we knew எல்லாருக்கும் தெரியும் அது ரிலீஸ் ஆகும்னு. பட் வென் வாஸ் த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீக்கிரமாக வந்தது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸ் வந்து பெருசாக வந்து ரொம்ப மாட்டிக்கிட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மார்ஃபிங் இமேஜஸ். எல்லா செலிப்ரிட்டிஸோட வந்து ஈஸியாக மார்ஃபிங் பண்ணிவிட்டு அதை வந்து தப்பான ஒரு இது ஆகிடுச்சு. ஸோ இது நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இதை தடுக்கிறதுக்கு அவங்களாம் வந்து ஸ்டேட்மெண்ட்டோ கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ் ஆக்ட்ரஸாக நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இந்த அணுகுமுறை? சோஷியல் மீடியாஸ் ஹியூஜ் பிளாட்ஃபார்ம். ஸோ மார்ஃபிங் வந்து அவங்க ரொம்ப இது பண்ணி இது பண்ணுறாங்களே, தே ஸ்ப்ரெடிங் நெகட்டிவிட்டி ஆல்சோ. ஸோ பீப்புள் வந்து அது உண்மையாக பொய்யா தெரியாமல் கூட ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. இந்த டீப் ஃபேக் மாதிரி இது இப்போ நடந்த விஷயம் இல்லை. அது மேபி இப்போது ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, அதனால யூ கான் டெல் த டிஃப்ரென்ஸ். மேபி இட்ஸ் பிகமிங் பிகர் இஷ்யூ. பட் இது ரொம்ப வருஷத்துக்கு ஆகிட்டே இருக்குது, எஸ்பெஷலி ஃபார் அன் ஆக்ட்ரஸ். நானே என்னோட இது பிக்சர்ஸ் பார்த்துருக்கேன். பட் ஃபார் மீ பர்சனலி இதெல்லாம் எனக்கு அவ்வளோ இம்பேக்ட் எல்லாம் பண்ணாது. லைக் இட் டசன்ட் ரியலி இம்பேக்ட் மீ ஆஸ் மச். இப்போது சொல்லிவிட்டு யாரும் இது பண்ணிவிட்டு நான் அவங்களுக்கு ஐம் கோயிங் டு மேக் ஹர் ரியாக்ட்னு சொன்னாங்களா அவ்வளோதான். ப்ளீஸ் மேக் ஷோர் யூ டோன்ட் ட்ரை நியூ தீஸ் திங்ஸ். பட் இட் ரியலி டசன்ட் மேட்டர் டு மீ அட் தி எண்ட் ஆஃப் த டே. நிறைய பார்த்துருக்கேன். ஐவ் சீன் அ லாட். என் ஃப்ரெண்ட்ஸும் காமிப்பாங்க சடனாக, இது நீ இல்லையே, வாட் இஸ் திஸ், வாட் ரபிஷ் இஸ் திஸ்ன்னு கேட்பாங்க. பட் ஐ திங்க் ஐ டேக் இட் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். இந்த மாதிரி திங்ஸ். அண்ட் வென் பீப்புள் ஆன்லைன் உங்களை
they want to abuse you online சும்மா I think I'll be able to handle it. It shouldn't happen. இப்போ நான் என்ன சொல்லணும் இப்போ இது பண்ணக்கூடாது பண்ணாதீங்கன்னு சொன்னால் யாரும் கேட்க போகிறாங்களா இல்லையே. ஸோ I'll deal with it my way. பொதுவாக இப்போ பப்ளிக் பிளேசஸ் போகும்போது எல்லாரும் வந்து செல்ஃபி எடுக்கணும் இல்லை மொபைல் ஏதோ வரும்போது நீங்கள் ஏதோ ஒரு அவசரத்தில் போகும்போது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் அதுவே ஒரு வீடியோவாக எடுத்து அதை வந்து இவங்க பாருங்கள் ரசிகர்களுக்கு வந்து செல்ஃபி எடுக்காமல் தடுத்து விட்டாங்க, ஃபோனை தட்டி விட்டு சேர்ந்த நடிகைன்னு சொல்லிட்டு அது ஒரு வைரல் கண்டென்ட்டாகவும் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கல்ல சோஷியல் மீடியாவில். ஸோ இட் கிரியேட்ஸ் அ பேட் இமேஜ் ஃபார் அன் செலிபிரிட்டி ஆர் வாட்? இட் டிபெண்ட்ஸ். நீங்கள் அந்த பிளேஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை கேட்குறேன், நிஜமாவே கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? நான் ஃபஸ்ட்டு சப்போஸ் நான் செலிபிரிட்டாக வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவேன். பட் ஆனால் அதை நான் கண்டுக்க போகிறதில்ல. எனக்கு நீங்கள் செலிபிரிட்டி இருந்தா எனக்கு நான் யாருன்னு எனக்கு தெரியும். பட் இதுக்கு நான் வந்து கண்டுக்க மாட்டேன். பட் இட்ஸ் ஹர்ட்ஸ்னா ஃபார் பீப்புள் சம் பர்சன்ஸ் இட் ஹர்ட்ஸ்னா அதை பார்க்கும்போது அது எது பண்ணாலும் மேபி இட் ஹர்ட்ஸ். ஐ டோன்ட் ஹேவ் டு பி அ செலிபிரிட்டி டு ஹர்ட் சம்மன். கரெக்ட் தானே? அவங்க சேடாக இருக்காங்க, ஓகே ஃபைன், இட்ஸ் நாட் அ பிக் திங். இது அவங்க வெறும் நோ தான் சொல்லியிருக்காங்க, வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் த டே பீங் அ பப்ளிக் ஃபிகர் இஸ் நாட் ஈஸி. ஐ டோன்ட் நோ ஹவ் இட் இஸ் ஃபார் அ மேன். ஐ கான்ட் ஸ்பீக் ஃபார் ஒரு ஆம்பளைக்காக நான் பேச முடியாது. ஆனால் ஒரு பொம்பளைக்காக பப்ளிக்கில் போகும்போது இன்ஃபேக்ட் நான் ஒரு தெலுங்கு படத்துக்காக நாங்கள் விஜய் யாத்திரைன்னு சொல்லிட்டு வி வென்ட் டு ஆல் த ஊரில் இருக்கிற சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டர்ஸ்க்கு போனோம். அந்த க்ரௌட் பார்க்கும்போதே எனக்கு ஆஸ் அ உமன் ஃபர்கெட் நான் ஆக்ட்ரஸ், நான் பப்ளிக் ஃபிகர் எல்லாமே அது உங்களுக்காக நான் மேபி ஆக்ட்ரஸ் பப்ளிக் ஃபிகர், ஆனால் எனக்காக நான் கேர்ள் ஐ நீட் டு சேஃப் கார்ட் மை செல்ஃபில். பட் த ஃபர்ஸ்ட் தாட் தட் கம்ஸ் டு மை மைண்ட் இஸ் ஓகே நான் கை இப்படி தான் வைக்கணும், இப்படி தான் போகணும், ஐ ஹாவ் டு பி லைக் திஸ். ஸோ ஐ திங்க் இட் கம்ஸ் ஃப்ரம் பிளேஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஐ கான்ட் ஸ்பீக் ஃபார் எவ்ரிபடி. Of course, I can speak for myself. Suppose நான் நோ சொல்லியிருக்கேன்னா யாருக்கும் நான் நோ சொல்லியிருக்கேன்னா இட்ஸ் டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப் அட் தி எண்ட் ஆஃப் த டே. ஏன்னா நான் தான் ஈவன் இஃப் ஐ ஹேவ் செக்யூரிட்டி அரவுண்ட் மீ அட் தி எண்ட் ஆஃப் த டே ஐ ஹேவ் டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப்ல. ஸோ இஃப் இட் கம்ஸ் அவுட் இன் பேட் லைட் தென் ஐ கெஸ் தட் பர்சன் டஸ் நாட் நோ ஹவு டு ஹேண்டில் தேர் எமோஷன்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு மாதிரி சேசிங்கு அப்படி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. ஸோ படம் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒரு ட்ராவல் ஓரியன்டாக தான் தெரியுது ட்ரெய்லர் பார்க்கும்போது. உங்கள் 4 பேருக்கான காம்பினேஷனுக்கு நீங்கள் அர்ஜுன், த்ரிஷா, அஜித் சார் இல்லை 4 பேருக்கான காம்பினேஷன் சீன்ஸ் எதாவது இருக்கா? உங்களுக்கு தெரியும்ல என் ஆன்சர் என்ன இருக்க போகிறது? நீங்கள் கடைசி வரைக்கும் படத்தை பற்றி ரிவீல் பண்ண மாட்டீங்க. தெரியும்ல, ஆனாலும் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டே இருங்க, நல்லா இருக்குது. பட் ஆனால் ஆக்சுவலி வேறு லொக்கேஷன்ஸ் போகிறதுக்கும் இந்த லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப டஸ்டடாக ரஸ்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஐ திங்க் அதுக்கு எப்பவுமே ஃபாரின் லொக்கேஷனாக ரொம்ப ப்ளசண்ட்டாக கலர்ஃபுல்லாக அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இதில் ட்ரெயிலில் போகும்போது ரொம்ப ரஸ்டிக்காக இருந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த ஸ்டோரி அப்படி இருக்கு. அண்ட் த என்டையர் லேண்ட்ஸ்கேப்பே ஒரு கேரக்டர் இந்த படத்தில். இன்ஃபேக்ட் டீசர் பார்க்கும்போது ஆல்சோ ஷார்ட் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, ட்ரெய்லர்லேயும் ஷார்ட் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, ரைட்? And I think it's why do people generally show landscape? It's to show the mood or the mood of the place, and the mood of the place it carries through the entire film. So it's so important to show the surroundings in such a film. இந்த மாதிரி படத்தில் அஜித் சார் வந்து நீங்கள் பியர்டாக லுக்கில் பார்த்து இந்த படத்தோட லாஸ்ட் இப்போ ஒரு பாட்டு வந்து பயங்கரம் ட்ரெண்டிங்கில் போகுது. அஜித் சாரும் த்ரிஷாவும் டான்ஸ் ஆடி இருக்காது. சார் இந்த டான்ஸில் நம்ம இல்லாமல் போயிட்டோமே அப்படின்னு எதாவது நினச்சதுண்டா? சவேரேக்கா சாங் இல்லை அப்படி இல்லை. பட் ஆக்சுவலி அந்த சீனுக்கும் அவர் கொஞ்சம் ஸ்லிம் ஆகிட்டு இந்த பாட்டில் வேறு மாதிரி ஒரு லுக்கில் இருக்காப்புல. இல்லை அப்படி இல்லை. ஐ என்ஜாய் த சாங் தோ அண்ட் சார் டான்ஸும் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் நைஸ் டு வாட்ச். ரொம்ப பெப்பியாக இருந்தது. ஆமாம் ஆமாம். கேடி பில்லா கில்லாடி ரங்கால நீங்கள் பார்த்த சிவகார்த்திகேயனும் இப்போ அவரோட க்ரோத் எப்படி பார்க்குறீங்க? It's nice. A lot of people, in fact, not just சிவகார்த்திகேயன், லோகேஷ், நிறைய டிரெக்டர்ஸோட நான் வேலை பண்ணியிருக்கேன், நிறைய ஆக்டர்ஸோட வேலை பண்ணியிருக்கேன். வேர் I've seen them grow, leaps and bounds. And as an actor, as someone part of the industry, பார்க்கும்போது பெருமையாக இருக்குது. லைக் and I always wish them the very best. I remember SK from when he was back then in KDB கிளாடிட்டாங்க எப்படி பேசியிருப்பாங்க, எப்படி பேசிகிட்டு இருந்தாங்க, and how he is today and how he carries himself today. It's a huge change over, and
again, as an actor, that's very admirable. ஓகே. ஃபைனலாக கொஸ்டின். இந்தியா வந்து இன்னும் இந்தியாவில் வந்து பெண்களுக்கு எதுவும் மாறாத விஷயம் என்னன்னு பார்க்குறீங்க? மாறாத விஷயம். மாறாத விஷயம். இன்னும் ஸ்டில் வந்து அப்யூஸ் போயிட்டு தான் இருக்குது. அது பெருசாக வந்து எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது. Um, நான் திரும்ப இண்டஸ்ட்ரிக்கே வந்துடுவேன். பிகாஸ் ஓகே ஃபைன். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியே சொல்கிறேன். நானும் ஒரு பெண்கள் தானே இந்தியாவில் இருக்கிறேன். நிறைய பேர் ஆக்சுவலி என்னை பார்க்கும்போது they know me, especially in India, இந்த ஆக்ட்ரஸ் அண்ட் அந்த டேக் வந்துட்டே இருக்கும். யூனோ த மூமெண்ட் anyone knows அவங்க சினிமாவில் வேலை பண்ணுறாங்க, this thing, there's a certain tag to being an actress. ஓ அவங்க ஆக்ட்ரஸ், we have to be careful of her, அந்த மாதிரி ஒரு இது. At the end of the day, I'm just a woman who's acting. எனக்கு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரியில் பீப்புள் ஆன் அவுட் சைட் தி இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது இந்த இண்டஸ்ட்ரி பற்றி. யூனோ there's so much negativity, there's so much இது அது. I feel like the tag of being an actress sometimes is not a very positive tag. I wish அது சேஞ்ச் ஆகும்னு. தேங்க்யூ. Thank you.